அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வரக வாசிக்கிறோம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களில் நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் மீது நாம் அன்பு காட்டுகிறதான பொழுது மிகவும் சந்தோஷமாக அவர்கள் காணப்படுவார்கள். அதே நேரத்தில் அவர்களுக்கு சிறிய தண்டனையோ அல்லது அவர்களை சிட்சிக்கிறதான பொழுது அவர்கள் அதை ஒரு நாளும் விரும்புவது கிடையாது. நம்மீது வெறுப்புணர்வையும் அவர்கள் ஒருவேளை காட்டலாம். சிட்சிப்பை ஒருபோதும் வரவேற்கவே அவர்கள் எதிர்பார்க்கவே மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். ஆனாலும் பெற்றோர்களாகி நாம் அவர்களில் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோமோ அதே அளவுக்கு அவர்களை சிட்சிக்கவும் செய்கிறோம். இதற்கு காரணம் அவர்கள் மீது நாம் வைத்திருக்கிறதான அன்பு என்றால் அதற்கு ஒரு நாள் மிகையாகாது. இதே போலத்தான் ஆண்டவரும் நம் மீது அந்த அன்பு வைத்திருப்பதனாலேயே நம்மை சிட்சிக்கிறவராக காணப்படுகிறார். நம்ம அவரை விட்டு அவருடைய கற்பனைகளை விட்டு விலகி கெட்டு போகக்கூடாது என்பதற்கு ஒரே நோக்கத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். நாட்களே வேத வசனங்களை நாம் தியானிக்கின்றதான பொழுது அங்கே தகப்பன் தன் மகனுக்கு ஆலோசனை சொல்லுவது போல வேத வசனங்கள் அநேக எழுதப்பட்டுள்ளது. என் போதகத்தை மறவாதே, என் கட்டளையை காத்துக்கொள், உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு, நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி, அதே வேளை கர்த்தருடைய சிட்சையை நீ அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே, அவர் தான் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனையை சிட்சிக்கிறார் என்ற அநேக வார்த்தைகளை, பொன்னான ஆலோசனைகளை ஒரு தகப்பன் தன் மகனுக்கு சொல்வது போல கர்த்தர் நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆலோசனை சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மில் அன்பு கூறுகிறார், அது நிமித்தமாக நம்மை சிட்சிக்கிறார். தேவன் நம்மை சிட்சிக்கிறதான பொழுது ஒரு நாள் நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. நம்முடைய நிலைமையை உணர்ந்து தேவ சமூகத்தில் நம்மை பரிபூர்ணமாய் அர்ப்பணித்து மனம் திரும்ப வேண்டும். ஒருவேளை சிட்சை அற்பமாய் எண்ணுவோமானால் அது நமக்குத்தான் கேடு விளைவிக்கும். நாம் அவரிடத்தில் உண்மையாய் அன்பு கூர்ந்தவர்களாய் அவருடைய கற்பனைகளுக்கு நாம் எவ்வளவேனும் அப்படி அடிப்பிசகாமல் கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்களாய் காணப்பட்டால் நமக்கு எந்த சிட்சையும் வரவே வராது. ஆனால் சிட்சை வருமாயின் ஏதோ ஒரு குறைவு, ஒரு தப்பிதம், ஒரு பாவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து தெய்வ சமூகத்தில் மனம் திரும்புதலுக்காய் தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். மனம் திரும்ப வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இந்த சிட்சையை குறித்து தெளிவாக கூறப்பட்டுள்ளது. எந்த சிட்சையும் தற்காலத்தில் துக்கமாய் காணப்பட்டாலும் பிற்காலத்தில் அது நீதியாகிய சமாதான பலியை தரும் என்று. நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் தங்களுக்கு நலமென்று தோன்றினப்படி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். ஆனால் தேவனோ நாம் அவருடைய பரிசுத்தத்தில் பங்கு கொள்ளும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே அவர் சிட்சிக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நாம் தவறுகிறதான பொழுது அல்லது அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாமல் நம்ம கடந்து சொல்லுகிறதான பொழுது நம்மை சிட்சிக்கிறவராக காணப்படுகிறார். இதை அறிந்தவர்களாக, உணர்ந்தவர்களாக, முழு ஹிருதயத்தோடு கூட, முழு ஆத்துமாவோடு கூட, முழு பலத்தோடு கூட ஒவ்வொரு நாட்கள் அவர் நேசிக்கிறவர்களாக, அவரிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாய், அவரோடு கூட வாழுகிறவர்களாக காணப்படும்படியா தெய்வ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவ கிருபை சமாதானம் உங்களை ஆளுகை செய்யட்டும். செபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நீர் எங்களை நேசிக்கிறீரப்பா. நீர் எங்கள் மீது வைத்த அந்த அன்பினால் சிற்சியை நாங்கள் சகிக்கிறவர்களாக இருந்த உண்மையிலே பலன் கொள்ள தகப்பன் யாவருக்கும் நீங்கள் கிருபை தந்து, பலத்தை தந்து, சத்துவத்தை தந்து தகப்பன் வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் அப்படி சர்ச்சைகள் உண்டாகிறதான பொழுது
அது எங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு நடந்திருக்கிறது என்பதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து மனம் திரும்பி உம்முடைய திருப்பாதத்தில் தாழ்த்த யாவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து கர்த்தர் வழி நடத்தும். நீரே வழி நடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நீதி நியாய